இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து சீனாவில் இந்த தமிழ் கல்வெட்டு. இந்த நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே சிவனாக்கிடுவாங்க இல்லைங்களா? அதுல ஒரு சிவனை இந்த கல்வெட்டிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த சிவனுடைய பெயர் காணீஸ்வரம் உடையார். புத்து பார்த்தீங்கன்னா தெரியும். காணி ரெண்டு உடைஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டு ரெண்டு ஸ்லாபா உடைஞ்சிருக்கு. காணீஸ்வரம் உடையார் அப்படின்னு ஒரு இறைவனுடைய பெயர். சீனாவில் காணீஸ்வரம் உடையார். என்னடா காணீஸ்வரம் உடையார் புது பேர், நிறைய பேர் இருக்கு. பட்டீஸ்வரர், கொங்க விடகேஸ்வரர் ஈஸ்வரர் பெயர், எல்லா பெயர்களும் கொஞ்சம் இருக்கு. காணீஸ்வரம் உடையார் இந்த கல்வெட்டை நமக்கு காட்டியவர் வந்து புகழ்பெற்ற தொழிலாளர் ஒய் சுப்ராயல் அவர்கள். அவர் தான் இந்த கல்வெட்டை படித்தவரும் கூட. அவரும் ஜப்பானிய தமிழறிஞரான காலச்சென்ற நொபுரு கரிஷ்மா, இவங்க ரெண்டு பேரும் இந்த கல்வெட்டை வாசித்தார்கள். வாசித்து இந்த கல்வெட்டினுடைய முடிவை, இந்த கல்வெட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை சொன்னவர்கள் அவங்க ரெண்டு பேர் தான். அடுத்தது ஒய் சுப்ராயல்.